தலைப்பு செய்திகள். சர்ச்சைக்குரிய தையிட்டி திஸ்ஸ விகாரை விகாராதிபதிக்கு உயரிய விருது. பணம் பறிக்கும் குழுவால் அச்சத்தில் மாணவர்கள். போலீஸ் கான்ஸ்டபிள் போதைப் பொருளுடன் கைது. கட்டுநாயக்காவில் இருந்து புறப்பட்ட துருக்கி விமானத்தில் திடீர் கோளாறு. போடி செய்திகள் குறித்து ஜனாதிபதி செயலகம் அறிவிப்பு. பாகிஸ்தான் வான்பரப்பில் இந்திய விமானங்கள் தொடர்ந்தும் பறக்க தடை. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சர்ச்சைக்குரிய தையெட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜின்தொட்டை நந்தாராம தேரர் அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை துணை தலைமை சங்கநாயக்கராக தெரிவாகியுள்ளார். சங்கநாயக்க பதவிக்கான ஸ்ரீ சன்னாஸ் சான்றிதழ் மற்றும் விஜின் சான்றிதழ் வழங்கும் விழா எதிர்வரும் 21 கொழும்பில் நடைபெறவுள்ளது. புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொள்ள உள்ளார். தையிட்டி விகாரையானது சட்டவிரோதமானது எனவும் தனியார் காணிகளை குறித்த விகாராதிபதி அடாவடி தடமாக கையகப்படுத்தி விகாரையை அமைத்துள்ளதாகவும் யாழ்ப்பாணத்தில் பௌர்ணமி தினங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவ நிகழ்வில் அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளமை யாழ் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. குருநாகலில் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களிடம் பணம் பறிக்கும் மாணவர் குழு ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் குருநாகல் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதானவர்கள் கல்கமுவ, தம்புல்ல, அலவ, கிரியுள்ள மற்றும் குளியாப்பிட்டிய போன்ற தொலைதூர பகுதிகளிலிருந்து குருநாகலுக்கு வரும் மாணவர்களை அச்சுறுத்தி மிரட்டி அவர்களிடமிருந்து 100 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை பணம் பறிப்பதாக தெரிய வந்துள்ளது. குருநாகல் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் திஸ்ஸ வித்தானகேவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து சிவில் உடையில் இருந்த போலீசாரினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெமட்டகொட போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கொழும்பு நகர மதுவரி பிரிவு அதிகாரிகளால் தெமட்டகொட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் சீருடையில் இருந்தவாறே 200 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 25 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து இஸ்தான்புல்லுக்கு செல்லும் துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் TK-733 தொழில்நுட்ப கோளாறை தொடர்ந்து நள்ளிரவு 12:28 மணிக்கு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது. அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்துகின்றனர். துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் சம்பந்தப்பட்ட அவசர சூழ்நிலை இருந்த போதிலும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் மற்ற விமானங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். செவ்வாய்க்கிழமை இரவு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இஸ்தான்புல்லுக்கு செல்லும் துருக்கி ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தின் தரையிறங்கும் கியர் செயலிழந்ததை விமானிகள் அவதானித்து கட்டுப்பாட்டு அறைக்கு அறிவித்துள்ளனர். இது அவசர நடைமுறைகளுக்கு வழிவகுத்தது என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்தான்புல்லுக்கு திட்டமிட்டபடி சேவையை இயக்கும் ஏர்பஸ் A330 விமானம் BIAயில் முன்னெச்சரிக்கை அவசர தரையிறக்கத்திற்கு முன்னதாக எரிபொருளை எரிக்க ஆகாயத்தில் பல சுற்றுக்கள் வட்டமிட்டது. துருக்கிக்கு பயணிப்பதால் அதிக எரிபொருள் நிரப்பப்பட்ட விமானத்தின் எடையை குறைக்க மேலாக விமானம் 20 முறை வரை வானில் வட்டமெடுத்தது. பாதுகாப்பு நடவடிக்கையாக விமான நிலையத்தில் தீயணைப்பு மற்றும் மருத்துவ அவசர குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. கிராம சேவகர்கள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் போலியான செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது.
அதில் கிராம சேவகர்கள் தொடர்பான முறைகேடுகளை துரிதமாக முறையிட நடைமுறை என்ற தலைப்பில் ஜனாதிபதி செயலகத்தினால் அறிவிக்கப்பட்டதாக போலி அவசர தொலைபேசி இலக்கமும் துரித இலக்கங்களும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவதாக ஜனாதிபதி செயலகம் கூறியுள்ளது. அனர்த்த நிவாரண கொடுப்பனவில் கிராம சேவையாளர்கள் பக்கசார்பாக செயல்படுவதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி ஜோர்தான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக பிரதமர் மோடி செவ்வாய்க்கிழமை ஜோர்தான் நாட்டிற்கு சென்றவர் அங்கிருந்து நேற்று எத்தியோப்பியா சென்றடைந்தார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் அபி அகமது அலி அவரை வரவேற்றார். பின்னர் இருவரும் இரு நாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பொருளாதாரம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம் ஆகியவை குறித்து நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. எத்தியோப்பிய மாணவர்களுக்கான உதவித்தொகையை இரட்டிப்பாக்க இந்தியா முடிவு செய்ததாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இதையடுத்து பிரதமர் மோடிக்கு எத்தியோப்பியாவின் தி கிரேட் ஹானர் நிசாப் ஆஃப் எத்தியோப்பியா என்ற உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. எத்தியோப்பிய பிரதமர் இந்த விருதை மோடிக்கு அளித்தார். இந்த விருது பெறும் முதல் உலக தலைவர் மோடி ஆவார். பசிபிக் பெருங்கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் வெளிநாட்டு படகுகள் மீது அமெரிக்க இராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். சர்வதேச கடல் பகுதியில் பயணித்த 3 படகுகளை இலக்கு வைத்து அமெரிக்க இராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியது. இந்த படகுகள் பசிபிக் பெருங்கடலில் போதைப்பொருள் கடத்தல் பாதையில் சென்றதாகவும் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டிருந்ததாகவும் உளவுத்துறை உறுதிப்படுத்தியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று இராணுவம் தெரிவித்துள்ளது. சமீப காலமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக கடுமை காட்டி வரும் நிலையில் இதுவரை 20க்கும் மேற்பட்ட படகுகள் இதேபோல் தாக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை போதைப்பொருள் படகுகள் இல்லை என்றும் இந்த தாக்குதல்கள் சட்டத்திற்கு புறம்பானவை என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் சர்வதேச சட்டங்களின்படியே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பென்டகன் விளக்கம் அளித்துள்ளது. உலகின் முதல் பறக்கும் கார் என அறியப்படும் எல்எஃப் மாடல் ஏ அல்ட்ரா லைட் 2 உற்பத்திக்கு தயாரானது. இறக்கை இல்லாமல் நிற்கும் இடத்திலேயே டேக் ஆஃப் செய்யவும் சாதாரண கார் போல் 4 சக்கரங்களோடு சாலையில் ஓடவும் முடியும் என்பதாலேயே உலகின் முதல் உண்மையாக பறக்கும் காராக இது கருதப்படுகின்றது. இந்த பறக்கும் காரை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 350 கிலோமீட்டர் வரை சாலையில் ஓடவும் 170 கிலோமீட்டர் வரை பறக்கவும் முடியும். இந்த பறக்கும் கார் குறிப்பிட்ட சிலருக்கே முதலில் வழங்கப்பட்டு மிகுந்த சோதனைக்கு பின்னர் இது பொது சந்தைக்கு வரும் என எல்எஃப் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த காரின் விலை சுமார் 2.7 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் வானில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை மீண்டும் 1 மாத காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் வான்வழி பாதையை இந்திய விமானங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதேபோல் இந்திய வானில் பறப்பதற்கு பாகிஸ்தானின் விமானங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையானது எதிர்வரும் டிசம்பர் மாதம் 24ஆம் திகதி காலாவதியாகின்றது. இதையடுத்து இந்திய விமானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையானது எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் திகதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1990 இலங்கையின் திருகோணமலை இராணுவ தளபதி லக்கி விஜயவர்த்தனா கண்ணிவெடி தாக்குதலில் கொல்லப்பட்டார். 1999 கொழும்பு மாநகர சபை முன்னரங்கில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் தனது வலது கண்ணை இழந்தார். 2006 ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதல் தடவையாக நாடாளுமன்ற தேர்தல்கள் இடம்பெற்றது. 2019 அமெரிக்க ஜனாதிபதி
டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க கீழவையில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் 33 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.